ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளாவோட ஃபேமஸான மலபார் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் நம்மளோட மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாவோட மலபார் கீமா பிரியாணி மிக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் வெறும் 20 நிமிஷத்துலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மலபார் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். ஒரு 50 கிராம் நெய், 50 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயமாக நல்லா இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் நெய் கூட போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மேலே கார்னிஷ்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயமாக எடுத்து அதையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, 1/2 கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போது முந்திரி, திராட்சை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாமே வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் அதுக்கு ஒரு 50 கிராம் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. 50 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இதையும் கப்பில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே கார்னிஷ்காக தான் போட போகிறோம். அதனால் இதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் நிறைய ஆயில் ஊற்றி பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கிறேன். வெங்காயம் இப்போ நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஓரமாக. இது எல்லாமே லாஸ்ட்டாக நம்ம மேலே கார்னிஷ்காக லேயர் பண்ணும்போது போடுறதுக்காக தான் இப்போ முன்னாடியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். கீழே முந்திரி, திராட்சை, ஆனியன் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ அதே கீழே நான் அரிசியை ஆட் பண்ண போகிறேன். வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக பேக்கிங் இருக்குது பாருங்கள். இப்போது இது கூடவே உங்களுக்கு சிக்கன் 65 ஃப்ரீ மசாலா வருது. இதை நீங்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணி இந்த சிக்கன் 65 பவுடர் போட்டு சிக்கன் 65 நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு சிக்கன் கிரேவிக்கான மசாலாவும் வருது. லேயர் பிரியாணின்றதால சிக்கனை நம்ம தனியாக லேயர் பண்ணி தான் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த கிரேவிக்கான மசாலா இதிலே கூடயே வந்துடுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 450 கிராம் ரைஸ் இருக்குது. 450 கிராம் ரைஸுக்கு நீங்கள் 700 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். அப்புறமா அரிசி ஆட் பண்ணிடலாம். இது கூடவே உப்பு எல்லாமே ஆட் ஆகி வந்திருக்கும். அதனால் நீங்கள் சால்ட்டெல்லாம் தனியாக ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கிரேவிக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரைஸ் வேகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரைஸ் வெந்தோடனே அடுத்த ஸ்டெப் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. ரைஸ் நல்லா சூப்பராக வந்துருச்சு. உதிராக பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான். இப்போ இந்த ரைஸை இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பிங்க் கலராக வதங்கி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி எடுத்து கீறி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம்.
இப்போ ஆனியன் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதுக்கு உப்பு தேவையில்லை. கிரேவிக்கு மட்டும் நம்ம சிக்கன் கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணிக்கு தேவையான பீஸுன்றதால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பாக்கெட்டில் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா இருக்குது. 1/2 கிலோ சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு மசாலா இருக்குது. இது அப்படியே மொத்தமாக நம்ம ஆட் பண்ணிடலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம லேயர் பண்ணிடலாம்.